හිටපු මැති ඇමතිවරු තවමත් முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் அமைச்சுக்களின் வாகனங்களை மீண்டும் கையளிக்கவில்லை. இது தொடர்பாக போலீசாரை தெளிவூட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கையளிக்கப்படாத வாகனங்களை கைப்பற்றி அவற்றை அரசாங்கத்திற்கு கையளிக்குமாறு போலீசாரிடம் பணிப்புரை விடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் காணப்பட்ட 126 வாகனங்களை ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளார். இதனூடாக எரிபொருளுக்காக செலவிடப்பட்ட 100 மில்லியன் ரூபாவை சேமிக்க முடிந்துள்ளது. இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் பலவந்தமாக தனியார் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அவை தொடர்பான அறிக்கையை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. අනවශ්‍ය විදියට බලපෑම් කරලා පුජ්‍යලික ඉඩම් අත්පත් කරගත් ඒවා තියෙනවා. ඒවා පිළිබඳ වාර්තාවක් කඩිනමින් කැඳවන්නත් කැබිනට් මණ්ඩලයේදී තීරණය කරා. හරිය කවුන්ට් එකක් නැහැ. ලබන සතියේ අල්ලන්න පටන් ගන්නවා. සෑහෙන පිරිසක් ඉන්නවා. பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்து சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது தொடர்பிலும் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ள பகுதியளவு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற அல்லது விசாரணைகள் முடிவு பெறாத குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படாத நிலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் என சிக்கல் நிலையை இதில் காணப்படுகின்றது. இது தொடர்பில் துரித நடவடிக்கையை வலியுறுத்தி அமைச்சர் DM சுவாமிநாதன் முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைவாக இதனை கவனத்தில் கொண்டு தேவையான பரிந்துரைகளை நீதியமைச்சுக்கு வழங்குமாறு நீதியமைச்சரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. අමාත්‍ය මණ්ඩලය විසින් මේ අධිකරණ ඇමතුමාගෙන් ඉල්ලා හිටියා. இல்லை, அவ்வாறு இறுதி திகதி வழங்கப்படவில்லை. கூடிய விரைவில் அது தொடர்பான அறிக்கைகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முழுமையாக முடிவிற்கு கொண்டுவர 2 வாரங்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாராளுமன்றத்தின் அன்றாட செலவினம் 46 லட்சம் என சபாநாயகர் நேற்று கூறியவை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. சேவக மண்டலே மே සියලු කාර්ය මණ්ඩලය මේ ඔක්කොටම அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிவாரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஊழியர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு என அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் தான் 46 லட்சம். ஆனால் தற்போது முன்பு போல் உணவு சிறந்ததில்லை. மதுபானமும் இருந்தது. බේකන් තියුණා, සොසේජ් තියුණා, උරුමක් තියුණා. දැන් ඒ ඔක්කොම නැහැ. පරණ පාර්ලිමේන්තුවේ බොන්නක් තියුණා, බාරහිකුත් තියුණා. ඒතකොට ඇවිල්ලා දෙකක් ගහලා තමයි ඇතුළට එන්නේ කට්ටිය.